ரகேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. அதே வேளையில் நம்முடைய தாய் திருநாடு சுதந்திரம் பெற்ற அந்த சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியாய் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 79 ஆண்டுகளை கடந்து 80வது சுதந்திர தினத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற மைய சிந்தனையானது விடுதலையில் வாழ்ந்து விண்ணகத்தை நோக்கி பயணிப்போம். அற்புதமான ஒரு சிந்தனையாக இருப்பதை நாம் உணரலாம். விடுதலையில் வாழ்ந்து விண்ணகத்தை நோக்கி பயணிப்போம். இன்று எத்தனையோ மக்கள் பல்வேறு விதமான அடிமைத்தனத்தில் சிக்கி சீரழிந்து விடுதலை பெற முடியாமல், வெளியில் வர முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்ப உறவுகளில் பல பேர் பல்வேறு விதமான அடிமைத்தனத்திற்குள் விழுந்து கிடப்பதை பார்க்கலாம். சமுதாயத்திலும் எத்தனையோ சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை பல்வேறு விதமான அடிமைத்தனத்திற்குள் சிக்கி அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் இரு முக்கியமான நிகழ்வுகளை ஒரே நாளில் கொண்டாடுகிறோம் என்பதைத்தான் பார்த்தோம். ஒன்று அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா, மற்றொன்று நமது இந்திய நாட்டின் சுதந்திர தினம். ஒருபுறம் நமது தாய் நாட்டின் சுதந்திரத்தை நினைத்து மகிழ்கின்றோம். அதே வேளையில் மறுபுறம் நமது விண்ணகத் தாயான அன்னை மரியா தமது மண்ணுலக வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டு ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணக மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். இந்த இரண்டு விழாக்களும் நமக்கு பொதுவான ஒரு செய்தியை கொடுக்கின்றது அன்பிற்குரியவர்களே. அது என்ன பொதுவான செய்தி? விடுதலை. ஆம், இந்தியா வெளிநாட்டு ஆதிக்கத்திலிருந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அதன் மூலமாக விடுதலை பெற்றது. அன்னை மரியாள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாகி இறைவனோடு முழுமையான ஒன்றிப்பில் வாழ்ந்தார் என்பதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக சுதந்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நம் மக்கள் மத்தியில் சுதந்திரம் என்றால் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒரு எண்ணத்தை வகுத்து கொண்டிருக்கின்றனர். இதுதான் சுதந்திரம் என்று அவர்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுதந்திரம் என்றால் என்ன என்ற கேள்வி எழுகின்ற பொழுது மிக அழகாக கூறுகின்றார்கள். சுதந்திரம் என்றால் நாம் விரும்பியதையெல்லாம் செய்வது அல்ல சுதந்திரம். மாறாக உண்மையான சுதந்திரம் என்பது தீமையை மறுத்து நன்மையை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல் பெறுவது. இரண்டாவது, சட்டத்திற்கு அஞ்சாமல் இருப்பது சுதந்திரம் அல்ல, மாறாக மனச்சாட்சிக்கு பயந்து உண்மையாக வாழ்வதே சுதந்திரம். மூன்றாவது, பிறரை காயப்படுத்துவது சுதந்திரம் அல்ல, மாறாக பிறருடைய உரிமையையும் வாழ்க்கையையும் மதித்து வாழ்வதே சுதந்திரம் என்று அழகாக கூறுகின்றார்கள். இன்று நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி, நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது, அப்படியானால் என் உள்ளம் சுதந்திரமாக இருக்கிறதா? என் உள்ளம் அடிமைத்தனத்தில் சிக்கி தவிக்கிறதா? அல்லது உண்மையான சுதந்திரத்தை முழுமையாக பெற்று சுவைத்துக் கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வியை கேட்டு பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. குறிப்பாக பொறாமை என்ற அடிமைத்தனத்திலிருந்து நான் சுதந்திரமாக இருக்கின்றேனா? கோபத்திற்கு அடிமையாகாமல் நான் சுதந்திரமாக இருக்கின்றேனா? பகையிலிருந்து விடுதலை பெற்று நான் சுதந்திரமாக இருக்கின்றேனா? போதை பொருட்களின் அடிமை நிலையிலிருந்து நான் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? இன்று சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை இந்த போதை பொருட்களுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோமே. எத்தனையோ குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகள் எல்லாம் என் தகப்பன், என் சகோதரன், என் கணவன் இந்த போதையிலிருந்து விடுதலை பெறமாட்டானா என்று எங்கிக் கொண்டிருக்கின்றார்களே. அப்படியானால் அந்த போதை என்ற அடிமைத்தனத்திலிருந்து நான் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? பண ஆசை என்ற அடிமைத்தனத்தில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்றேனா? அல்லது பண ஆசையிலிருந்து நான் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? மன்னிக்க முடியாத மனநிலை என்ற அடிமைத்தனத்தில் நான் சிக்கிக் கொண்டிருக்கின்றேனா? அல்லது சுதந்திரமாக இருக்கின்றேனா? அன்பிற்குரியவர்களே, நாடு சுதந்திரம் அடைந்திருந்தாலும் மனிதனின் உள்ளம் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருந்தால் அதற்கு பெயர் முழுமையான உண்மையான சுதந்திரம் அல்ல என்பதை உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியா
உண்மையான சுதந்திரத்தின் முன்மாதிரியாக நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் மரியா கூறுகின்றார், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறுகின்றார். இந்த வார்த்தையை நாம் முதலில் கேட்கின்ற பொழுது இதோ உமது அடிமை என்று சொல்வதன் மூலமாக மரியாள் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்தாள் என்ற அர்த்தம் கொள்ளக்கூடாது. மாறாக இறைவனின் விருப்பத்திற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலையைத்தான் அங்கே பார்க்கின்றோம். இது மரியாளின் முழுமையான சுதந்திரத்தின் வெளிப்பாடு. யாரும் அவரை கட்டாயப்படுத்தி இந்த பணியை ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை. இந்த செய்தி கொடுக்கப்பட்டவுடன் ஒரு தயக்கம் ஏற்பட்டது. அந்த தயக்கத்தை அவள் வெளிப்படுத்தினாள். இறுதியில் மரியா தமது விருப்பத்தை இறைவனுடைய திருவுளத்திற்கு ஒப்படைத்தார் என்பதுதான் நாம் பார்க்கின்ற செய்தி. அன்பிற்குரியவர்களே, அவர் கேட்டார், இந்த காரியத்தை நான் முன்னெடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவள் கேட்கவில்லை. மாறாக, இறைவா, உமது திருவுளம் எதுவோ அதுவே என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டாள். அதுதான் மரியாவின் மகத்துவம். எனவேதான் மரியாளை இறைவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். மரியாள் ஒருபோதும் தன்னை மையமாக வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக இறைவனை தன் வாழ்க்கையில் மையமாக வைத்தார். எனவேதான் தன்னை மையமாக வைத்து வாழ்ந்த மரியாவுக்கு விண்ணக வாழ்வின் மகிமையை மிகப்பெரிய பரிசாக கொடுத்தார் என்று பார்க்கலாம். அடுத்து, மரியாளின் வாழ்க்கை என்பது ஒரு சேவை நிறைந்த வாழ்க்கை. மரியாளுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார். ஆனால் அந்த பொறுப்பை ஏற்றவுடன் அவர் தன்னை பற்றி நினைத்து பார்க்கவில்லை. மாறாக தன் உதரத்தில் தங்கிய இயேசுவின் செயல்பாடுகளை உடனடியாகவே அவள் செய்வதற்கு விரைகின்றார். முதல் காரியமாக எலிசபெத் என்ற தன் உறவினரை சந்திக்க செல்கின்றார். எதற்காக? வயது முதிர்ந்த நிலையில் அவள் கருத்தாங்கி இருக்கிறாள். அவளுக்கு உதவி தேவை என்பதை உணர்ந்துதான் எலிசபெத்தை சந்திக்கப் போகின்றார். இதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இறைவனின் அருளை பெற்றவர்கள் பிறரின் தேவையை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்று பலர் அதை மறந்து சுயநலவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ உண்மையான கிறிஸ்தவ சுதந்திரம் என்பது என்ன? எதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதிலிருந்து எதனால் நான் பிறருக்கு என்ன செய்ய முடியும் என்ற நிலைக்கு தன்னை மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான சேவை. அன்பிற்குரியவர்களே, இன்று நமது நாட்டிற்கும் இப்படிப்பட்ட மனிதர்கள்தான் தேவை. இன்று எத்தனையோ மக்கள் நம்மை ஆள்வதற்கு விரும்புகின்றார்கள். அவ்வாறு விரும்புகின்ற மக்கள், நம்மை ஆளுகின்ற மக்கள் இந்த பிறர் நல்ல சேவையை மையமாக வைத்து அந்த பதவிக்கு வருகின்றார்களா? அல்லது இதனால் எனக்கு என்ன கிடைக்கும், இதனை வைத்து நான் எப்படியெல்லாம் அதை எனக்கு தேவையான விதத்தில் வளைத்து கொள்ள முடியும், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற உணர்வோடு வருகிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாட்டின் சுதந்திரத்தை அனுபவிப்பவர்கள் மட்டுமல்ல, நாட்டின் வளர்ச்சிக்காக தியாகம் செய்பவர்கள்தான் இன்றைய காலகட்டத்தில் தேவையாக இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக வாழ்வது என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஆனால் இன்று தியாக உணர்வோடு வாழ்கின்றவர்கள், தியாகம் செய்கின்றவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அதற்கு மாறாக சுயநலவாதிகளாக தங்களுக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம், தங்களுக்கு தேவையானதை எப்படியெல்லாம் செய்து கொள்ளலாம், என்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு எப்படியெல்லாம் செய்யலாம் என்ற ஒரு மனநிலையில் வாழ்வது என்பது இதற்கு முற்றிலும் எதிர்மாறான ஒரு கருத்தாக அமைவதை நாம் பார்க்கலாம். இன்றைய விழாக்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி சுதந்திர போராட்டமும் தியாகமும். நாம் படித்திருக்கிறோம், எத்தனையோ தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையை, தங்களுடைய சொத்து சுகத்தை எல்லாம் தியாகம் செய்திருக்கின்றார்கள். நமது பகுதியில் பார்க்கின்ற பொழுது கப்பலோட்டியவரை நாம் மறந்திருக்க மாட்டோம். வ.உ. சிதம்பரனார் தன்னிடமிருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று கப்பல் வாங்கி சுதேசமாக கப்பலை ஓட்டியவர். அதற்காக அவர் கொடுத்த தியாகம் பல. செக்கழுக்க வைத்தார்கள், அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரும் அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டார். அதனால்தான் இன்று நாம் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் அவர் போன்ற பல மனிதர்களுடைய தியாகம் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம்.
அவர்கள் தங்கள் சொந்த சுகத்தை இழந்தார்கள், தியாகம் செய்தார்கள். தங்கள் சொத்துக்களை இழந்தார்கள், தியாகம் செய்தார்கள். சிலர் சிறை சென்றார்கள், சிறையில் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார்கள். சிலர் தங்கள் உயிரையும் கொடுத்தார்கள், அர்ப்பணித்தார்கள். அவர்களின் தியாகத்தை நினைவு கூறுவது மட்டும் போதாது, அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நினைத்து பார்க்க அழைப்பு விடுக்கப்படுகின்றது இன்றைய விழாக்கள். சுதந்திரம் நமக்கு உரிமைகளை மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக பொறுப்புகளையும் கொடுத்திருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நமது நாட்டின் ஏழைகளை நினைத்து பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய நாட்டின் விவசாயிகளை நினைத்து பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய நாட்டில் உள்ள தொழிலாளர்களை நினைத்து பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பும் கடமையும். நம்முடைய நாட்டில் வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களை நினைத்து பார்த்து அவர்கள் எதிர்காலத்திற்காக நல்ல பல திட்டங்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, அதே சமயத்தில் எத்தனையோ மக்கள் சுதந்திர இந்தியாவில் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி துன்பப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாட்டின் எல்லைகளில் நம்மை காக்கும் வீரர்களை, இராணுவ வீரர்களை நினைத்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தங்கள் உயிரை துச்சமென மதித்து அந்த எல்லையிலே அவர்கள் காவல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தை விட்டு, பெற்றவர்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு, மகிழ்ச்சியான வாழ்க்கையை விட்டு பனியிலும் வெயிலிலும் தனிமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அந்த சேவைதான் நம் நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. தீயவரிடமிருந்து, பகைவர்களிடமிருந்து நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பும் கடமையும். அதற்காக அவர்கள் சம்பளம் வாங்கினாலும் உயிரை துச்சமென மதித்துத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த தியாகம்தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க உதவுகின்றது. அப்பேற்பட்ட பொறுப்பையும் கடமையையும் பெற்றிருக்கின்ற நாம் இந்த உலகத்தில், இந்த நாட்டில் வாழுகின்ற பொழுது அந்த கடமைக்கு ஏற்றவர்களாக, அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும். அன்னை மரியா இந்தியாவுக்கான தாய். இன்று நாம் அன்னை மரியாவிடம் நமது நாட்டை ஒப்படைப்போம், நமது நாட்டை அர்ப்பணிப்போம். அன்னை மரியா நமது குடும்பங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றார். நமது இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்க அவர் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். நமது குழந்தைகள் நல்ல கல்வியை, நல்ல மதிப்புகளை பெற வேண்டும் என்று அவர் தொடர்ந்து ஜெபிக்க நாம் ஜெபிப்போம். எத்தனையோ பிள்ளைகள் எதிர்காலம் கேள்விக்குறியான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது நாட்டில் வறுமை ஒழிய வேண்டும், மரியாள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று வேண்டுவோம். நமது நாட்டில் இன்று நம்மை ஆளுகின்றவர்கள் மதத்தால், மொழியால், ஜாதியால், இனத்தால் ஒரு வேறுபாடுகளை உருவாக்கி நம்மை பிரித்து அவர்கள் அதன் மூலமாக குளிர் காய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாம் ஒரே குலம், நாம் ஒரே மக்கள், நாம் ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்கள். பல்வேறு மதம் இருக்கலாம், பல்வேறு மொழி பேசலாம், பல்வேறு ஜாதிகள் இருக்கலாம், பல்வேறு இனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வேறுபாடுகளை கடந்து அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தை உணர்ந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதுதான் இந்தியாவின் உன்னதமான ஒரு பண்பு. அன்பிற்குரியவர்களே, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை உடைக்க பல சக்திகள் இன்று போராடி கொண்டிருக்கின்றன. அந்த சக்திகளை ஒன்று சேர விடாமல் இறைவன் தாமே அவர்களை தடுத்து நிறுத்தி இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பண்புகளை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு எல்லா மக்களையும் தன் சகோதரனாக, சகோதரியாக, உறவுகளாக பார்க்கின்ற நிலை வருகின்ற பொழுது இந்த இந்திய நாடு ஒரு அற்புதமான ஒரு நாடாக உருமாறும் என்று நாம் உணர வேண்டும். அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்தியாவின் அழகு பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். நம் தாய் அதற்காக இந்தியாவின் பாதுகாவலியாக இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பிற்குரியவர்களே, விண்ணேற்பு என்பது நமது நம்பிக்கையின் அடையாளமும் கூட. எவ்வாறு அன்னை மரியாள் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலோ அதுபோல நாமும் நம்முடைய வாழ்வின் முடிவில் அந்த விண்ணகத்தை நோக்கி பயணிப்போம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையை அது நமக்கு கொடுக்கின்றது. நமது வாழ்க்கையின் முடிவு மரணம் அல்ல, நமது இலக்கு விண்ணகம். மரியா விண்ணகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதை பார்க்கும்போது நாமும் இறைவனோடு ஒன்றித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நினைவு கூறுவதாக இந்த பெருவிழா அமைகின்றது. அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமது விண்ணக பயணத்திற்கான தயாரிப்பாக இருக்க வேண்டும். எனவே நாம் நல்லவர்களாக வாழ்வோம், பிறரை மன்னித்து வாழ்வோம், பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம்,
நம்மோடு இருக்கின்ற ஏழைகளுக்கு உதவுவோம். நமது நாட்டில் பிற மக்களோடு இணைந்து வாழுகின்ற பொழுது உண்மையை பேசுவோம். நீதிக்காக, நேர்மைக்காக துணை நிற்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை நேசிப்போம். இறை வார்த்தையை வாசிப்போம். ஆக இன்று நாம் எடுக்க வேண்டிய 3 தீர்மானங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க ஆசைப்படுகின்றேன். முதலாவது, என் உள்ளத்திற்கு சுதந்திரம் வேண்டும். குறிப்பாக பாவத்திலிருந்து, வெறுப்பிலிருந்து, பொறாமையிலிருந்து, கோபத்திலிருந்து இவற்றிற்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன் என்று உறுதி எடுக்க வேண்டும். இவ்வாறு உறுதி எடுப்பதன் மூலமாக என் உள்ளத்திற்கு சுதந்திரம் கிடைக்கும். நானும் சுதந்திரம் பெற்றவனாக மாறிவிடுவேன். இரண்டாவது, என் குடும்பத்தில் அந்த சுதந்திரம் இருக்க வேண்டும். எப்படி? என் குடும்பத்தில் அன்பு, மன்னிப்பு, புரிதல், மற்றவர்களுக்கு மரியாதை ஆகியவற்றை வளர்க்கின்ற ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக நான் மாறுவேன் என்ற உறுதிப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும். மூன்றாவது, நாம் நாட்டின் பிரஜை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என் நாட்டிற்கான பொறுப்புகளை நான் செய்ய வேண்டும். எப்படி செய்ய முடியும்? ஒரு நல்ல குடிமகனாக வாழ்வதன் மூலமாக, சட்டத்தை மதித்து வாழ்வதன் மூலமாக, பிறரை ஜாதி, மதம், இனம், மொழியை கடந்து மதித்து வாழ்வதன் மூலமாக, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் மூலமாக, நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னால் என்னால் முடிந்த பங்களிப்பை செய்வேன் என்று வாக்குறுதி கொடுப்பதன் மூலமாக, ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக நானும் ஒரு இந்திய நாட்டின் சிறந்த குடிமகன் என்று வாழ முடியும் என்று உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அன்பான சகோதரன் சகோதரிகளே, ஆக இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் ஆகஸ்ட் 15, மரியாள் விண்ணக மகிமையை பெற்ற நாள், நமது நம்பிக்கையின் பெருவிழா. இந்த அற்புதமான நாளில் இந்த 2 பெருவிழாக்களை கொண்டாடுகின்ற நாம் நமது நாட்டிற்காக, நமது திரு அவைக்காக, நாட்டையும் திரு அவையையும் ஆளுகின்ற தலைவர்களுக்காக, குடும்ப தலைவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். சுதந்திர உள்ளத்தோடு நாம் அனைவரும் சிறந்த மக்களாக வாழ, நமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட தேவையான வரத்தை இறைவன் தர, மரியாள் பரிந்து பேச தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். May God bless you.